கொள்கின்றேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது படிக்க கேட்ட பகுதி அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 30, 31 நாம் படிக்க கேட்டோம். அதிலிருந்து இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். இரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிறைச்சாலைக்காரன் கேட்கின்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை யார் கேட்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைச்சாலைக்காரன், ஒரு காவலாளி கேட்கின்ற ஒன்று. யாரிடம் கேட்கிறான் என்று சொல்லி பார்த்தால், பவுலிடமும் சீலாவிடமும் கேட்கின்ற வார்த்தை. இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வசனங்களை முழுமையாக நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் என்ன நடக்கின்றது என்று சொல்லி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி ஊழியத்தை அவர் செய்கின்ற பொழுது, அவர் மீசியா என்ற தேசத்திற்கும் பிரித்தானியா என்ற தேசத்துக்கும் செல்லலான் இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது துரோவா என்ற பட்டணத்திலே அவர் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் வருது. நீ மக்கதோனியாத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதர் கேட்கிறது போல அவர் தரிசனத்தை காண்கிறார். அதனாலே மக்கதோனியா என்ற ஒரு பட்டணத்திற்கு, அதிலும் தலைமை பட்டணமான பிலிப்பி என்ற பட்டணத்திற்கு அவர் செல்லுகிறார். அப்போ அவங்க ஊழியத்துக்கு பவுலும் சீலாவும் அவர்கள் செல்லுகின்ற பொழுது, அந்த பிலிப்பி என்ற பட்டணத்திலே அவர்கள் கர்த்தரினாலே உணர்த்தப்பட்டு ஒரு மனிதன் பேசுவது போல தரிசனத்தை கண்டதினாலே அவர் அந்த பிலிப்பு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக அவர் செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது, அவர் அந்த ஊழியத்திலே செய்கின்ற பொழுது, அங்கே குறி சொல்லுகின்ற ஒரு ஆவியை கொண்ட ஒரு பெண், அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா சாட்சி கொடுக்குறாங்க. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 17வது வசனம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு குறி சொல்லுகின்ற ஒரு ஆவி, ஒரு தீய ஆவி பிடித்த ஒரு பெண் அங்கே சொல்லுகின்ற வார்த்தை, இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். எப்படி சொல்ற, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு சாட்சியை சொல்லுகின்ற, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகின்ற ஒரு தவறான ஒரு ஆவி பிடித்த ஒரு பெண். அந்த ஆவியை விரட்டினதுனால, அதனால தான் அவங்க ஜெயிலுக்கே, அந்த சிறைச்சாலைக்கே போகின்றார்கள். யார்? பவுலும் சீலாவும். இப்படிப்பட்ட இந்த சிறைச்சாலையில் போகின்ற பொழுது நடக்கின்ற காரியங்களைத்தான் நாம் பார்க்க முடியும். அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, அவங்க சிறைச்சாலையில் போட்டு அந்த பவுலை கழுமரத்திலே கட்டினார்கள். அப்படின்னா சிறைச்சாலைகளை கட்டுகிற பொழுது அவங்க கால் எங்கிட்டுமே நவுற முடியாது, எங்கேயுமே அவர்கள் நகர்ந்து செல்ல முடியாது. அதற்கு முன்பாக அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். எதற்கு? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக துன்பப்படுத்தப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அந்த சிறைச்சாலையிலே அவங்க ஜெபிக்கிறார்கள், துதித்து பாடுகிறார்கள் என்ற வசனத்தை நாம் பார்க்க முடியும். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தரை அவர்கள் துதித்து பாடினார்கள், ஜெபித்தார்கள். இந்த ஜெபிக்கிற பொழுது, அப்பொழுது அங்கே
இருந்த கைதிகள் எல்லாம் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பார்க்கிற பொழுது என்ன நடக்குதுன்னா, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லோருடைய கட்டுகளும் என்ன ஆயிடுச்சுன்னா கலண்டு போயிட்டு. இது வசனம் தான், வசனங்கள் அப்படியே சொல்லுகிறது. எல்லாமே கட்டுகள் எல்லாம் உடைந்து போய்விட்டது. இதற்கு அப்புறம் நடக்கிறது தான் இந்த சிறைச்சாலைக்காரனுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் எல்லாருமே திறந்திருக்கு, எல்லாரும் தப்பிச்சுட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லி நினச்சிட்டு தன்னுடைய பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொல்ல பார்க்கிறான், தற்கொலை செய்து கொள்ள பார்க்கின்றான். இப்போ நீங்கள் தொடக்கத்திலிருந்து வரணும். மக்கதோனியா, இப்போ நான் சொன்னது வசனம் இந்த 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது, மக்கதோனியா நாட்டிற்கு பவுலுக்கு ஒரு தரிசனம் வருது. மக்கதோனியா நாட்டுக்கு நீ ஊழியத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுகிற வண்ணமாக நடக்கின்றது. அதற்கு பிற்பாடு நடக்கின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே குற்றிக்கொள்ள போகின்றான் என்ற ஒரு பகுதி வரைக்கும் நம்ம நினச்சி பார்த்தோன்னா, அந்த மனுஷன் தன்னைத்தானே கொல்ல போகின்ற பொழுது அப்பொழுது பவுல் அங்கே சொல்லுகின்றார், நீ உன்னை நீ கொண்டுக்காத, நீ தற்கொலை பண்ணி கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்று இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். உடனே அவன் தீபங்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவன் சொன்ன வார்த்தை தான், இந்த சிறைச்சாலைக்காரன் அந்த காவலாளி சொன்ன வார்த்தை தான் இது, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும். இந்த கேள்வி அவன் கேட்டிருக்கானா, அவன் என்ன கேட்டிருக்காரா என்றே அவனுக்கு புரியாது. ரட்சிக்கப்பட, ரட்சிப்புனா என்ன என்பது ஒரு தெரிந்து அவன் கேட்டிருக்கிறானா அல்லது தெரியாமல் கேட்டிருக்கிறானா? அவன் மீட்கப்பட வேண்டும், எப்படியாவது நான் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுவதைத்தான் நாம் அங்கே பார்க்கின்றோம். அவன் எப்படி கேட்டிருக்கானா, அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் கேட்குற ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு மனிதனைத்தான் நாம் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்துருச்சு பாருங்க. இதுவரை சிறை காவலனாக, ஒரு காவலாளியாக அவர் சிறைச்சாலையில் எவ்வளோ பேரை பார்த்திருப்பார். ஆனால் அங்கே நடு ராத்திரியிலே ஒரு தவறும் செய்யாத பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சிறைச்சாலையிலே அவர்கள் இருக்கிற பொழுது நடு ராத்திரியே அவர்கள் துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் பண்ணினார்கள், துதித்து பாடினார்கள். எல்லாமே அவர்களுக்கு கட்டுகள் எல்லாம் உடைந்தது என்று சொல்லி, சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யார் இதை செய்தது? இப்படிப்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் யார் செய்தது? ஒரு பெரிய ஒரு கேள்வி. அவன் விழித்து பார்த்து தன்னைத்தானே கொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவன் சென்றான் என்று சொன்னால், அந்த இரவிலே அவன் எப்படிப்பட்ட ஒரு சூழலை அவன் நினைத்திருப்பான். யாருமே நமக்கு, இன்னும் நம்ம இவ்வளோ நாள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், இனி யாருமே நமக்கு இல்லையே, நம்மளை எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு வேதனையோடு அந்த மனிதன் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு சூழலிலே அவன் நிற்கின்ற ஒருவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் வண்ணமாக, எல்லோரும் இங்கே தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பவுலின் வார்த்தை, அவன் என்னென்னமோ அவன் நினைத்து பார்த்திருப்பான். கைதிகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை கதவு திறந்துருச்சுன்னா எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலிலே யாருமே போகலை. இதில் பார்க்கின்ற பொழுது, நான் படித்த வசனத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இவர்கள் பாடுகின்ற பொழுது எல்லோரும் கைதிகளும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், எல்லாருமே போகலை. எல்லாருமே அவர்கள் அதே சிறைச்சாலையிலே தவறு செய்கின்றவர்கள் கூட யாருமே அவங்க தப்பி போகல. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன் கேட்கின்றான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டிருக்கின்றான் என்று சொன்னால், ஏதோ ஒரு மாற்றம் அவனிடத்திலே இருந்தது. இதை குறித்து நான் சிந்திக்கின்ற பொழுது, இந்த வசனத்தை குறித்து நான் சிந்திக்கின்ற பொழுது, அதை தியானிக்கின்ற பொழுது,
சிறைச்சாலையிலே அந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் அவர்கள் உணர்ந்தார்கள் துதித்து பாடுகின்ற பொழுது. முதலாக சாலமோன் கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். கட்டுகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2 நாளாகமும் 5ஆம் அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது பூரிகைகளை ஊதுகிறார்கள், எல்லோரும் பாடுகிறார்கள். ஒருமித்த உள்ளத்தோடு அவர்கள் பாடுகின்ற பொழுது தேவாலயம் மேகத்தினால் நிரம்பினது. கர்த்தருடைய மகிமையை அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். துதித்து பாடுகின்ற பொழுது, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த மகிமையை அவர்கள் உணர்ந்தார்கள். இங்கே பார்க்கின்ற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது, பவுல் இப்படியாக கர்த்தரை ஒரு துன்ப நேரத்திலும் துக்க நேரத்திலும் துயரப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கழுமரத்திலே கால்களை கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழலிலும், அடிக்கப்பட்டு மிகவும் சோர்வாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலும் அவங்க தூங்காமல் அவர்கள் பாடி துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பெரிய வல்லமையை, ஒரு விடுதலையை அவர்கள் கண்டார்கள். இது அதிசயம், அற்புதம். இதனாலே நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது பிரிவை நாம் பார்க்கின்ற பொழுது, இரட்சிப்பு தேவை என்பதை உணருதல். நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இரட்சிப்பின் தேவையை, இரட்சிப்பு ஏன் மீட்கப்பட வேண்டும் என்பதை அந்த சிறைச்சாலை காவலன் அங்கே புரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இரட்சிப்பு, மீட்பு, இந்த மீட்பை யார் தருவார்? நீங்க நினைச்சு பாருங்க. இரட்சிப்பு என்று சொன்னால் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பாவிகளை மீட்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த ரட்சிப்பை அவர் ஒருவர் தான் தந்திருக்கிறார். அதனால தான் நம்ம எல்லாருமே ரட்சிப்பு அடைந்தவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களாய் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். நாம் என்னதான் கிறிஸ்தவர்களாக நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய தொடுதல் நமக்குள் இருக்க வேண்டும். அதனால்தான் நாம் இன்றைய நாளிலும் நாம் இங்கே இருக்கின்றோம். அந்த மனிதன் அது போல ஒன்றை பார்க்கிறான், ஒரு வித்தியாசமாக ஒன்றை பார்க்கிறான். எல்லோருமே அவன் பார்த்தா உறங்கி கொண்டிருக்கின்றான். என்ன பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டு இருந்தான். இது நடந்தது தெரியுமா? அவனுக்கு தெரியலையா? அதிர்ந்தது தெரியுமா? என்னன்னு தெரியல. ஆனால் அவன் விழித்து பார்க்கின்ற பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்திருந்ததைத்தான் அவன் பார்த்திருந்தான். இது எப்படி நடக்கும்? அது திறந்திருந்த பொழுதும் கைதிகள் எல்லாம் தப்பாமல் எப்படி அவர்கள் இருக்கிறார்கள்? அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே உணர்ந்த ஒரு மனிதனாய், ஒரு வித்தியாசத்தை பார்த்த மனிதனாய், இனி தனக்கு யாருமே இல்லை, இனி தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நம்பிக்கை இழந்தவனாய், அந்த நம்பிக்கை அவனுக்கு போன ஒரு சூழலிலே, அந்த நேரத்திலே தான் அவன் இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அந்த இதுவரை பார்த்த அந்த பவுலையும் சீலாவையும் அவன் பார்க்கின்றான். அவர்களுடைய ஊழியத்தை பார்க்கின்றான். அந்த உந்துதலை அந்த ஊழியர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நமக்கு வருகின்ற ஒரு பாரம், நமக்கு நாம் செய்யக்கூடிய செயல், ஊழியர்களை போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாக, நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் அதற்கு முன்பாகவே அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அது நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம். வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம கர்த்தருடைய அழைப்பிற்கு நீங்கள் நானும் செவி கொடுத்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை யாருக்காவது அவர் வைத்திருப்பார். அது யாருக்கு வைத்திருக்காருன்னு தெரியாது, அது எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அது எனக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சரியான நேரத்திலே அதை செய்ய வல்லவராக இருப்பார்
என்பதை நாம் இந்த காரியத்தின் வழியாக நாம் நினைத்து பார்க்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒருவேளை அவன் கத்தி எடுத்து ஒரே இடத்துல அவன் தற்கொலை பண்ணி கொண்டிருந்தால், அவனைத்தானே மாய்த்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு உயிர் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி விடுகின்ற கர்த்தர் கிடையாது. ஒரு பெரிய விடுதலையை பவுலுக்கும் சீலாவுக்கும் அங்கே பெரிய அற்புதத்தை செய்த ஆண்டவர், விடுதலையை கொடுத்த ஆண்டவர், அந்த விடுதலையை அடுத்த ஒரு மனிதனும் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழலைத்தான் நாம் பார்க்க முடியும். ரட்சிப்பு தேவை என்பதை உணர வைக்கக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே இருக்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது பிரிவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பொழுது நாம் பார்த்தோம்னா 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகின்ற காரியம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அந்த மனிதன் கேட்கின்றான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த உந்துதலை, அந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது நான் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பதில், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு எளிமையான ஒரு செயல். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். இப்போ நம்மளும் போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்குறோம், நிறைய பேத்துக்கு நம்ம சொல்கிறோம், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லும் பொழுது எவ்வளவு பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது. அது ஏற்றுக்கிறாங்களா, அல்லது சில பேர் கோபமாக கூட பேசிக்கொண்டு போவார்கள். அதை நாம் சந்திக்கின்றோம். ஆனால் இது ஒரு எளிமையான செயல். அந்த மனிதன் கேட்கின்றான். கேட்கின்ற பொழுது அந்த ரட்சிப்புக்கு நீ மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி என்று சொல்லி. நீங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது நாகமான் என்ற படைத்தலைவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவன் சீரிய தலைவனாக அவன் இருக்கின்றான். அப்பொழுது அவனிடத்தில் வேலை செய்கின்ற ஒரு பெண், அவன் குஷ்டரோகமாக இருக்கும் பொழுது அந்த பெண், வேலை செய்கின்ற பெண் நாகமானுடைய மனைவியிடத்திலே சொல்லுகின்றார், இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார், அவர்களை பார்த்தால் சுகமாகும் என்று சொல்லி. அப்பொழுது இந்த நாகமான் அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு போகின்ற பொழுது எலிசா தீர்க்கதரிசி அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோர்தானியில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. இது ஒரு எளிமையான வார்த்தை. ஆனால் அதுக்கு அவர் கோபப்படுறார். அந்த படை தளபதி கோபப்படுகிறார். என்ன இது சாதாரண காரியத்தை சொல்கிறீங்க, ரொம்ப எளிமையாக இருக்கே என்று சொல்லி அவர் கோபப்படுகிறார். அப்பொழுது அவர்களுடைய வேலைக்காரர் வந்து சொல்லுகின்றார், பெரிய காரியத்தை சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க, இது ஒரு எளிமையான காரியம். அவர் என்ன 7 தடவை ஸ்நானம் பண்ணு அப்படின்றாரு. யோர்தான் நதியில் போய் ஸ்நானம் பண்ணுங்க. அதே போல் அவர் ஸ்நானம் பண்ணி அந்த இடத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு அவர் சொல்லுகின்ற வார்த்தை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர்னு ஒரு சாட்சி சொல்கிறார். அதைத்தான் நாம் பார்க்க முடியும். எளிய காரியங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு விசுவாசியாக, நம்பினவராக, கர்த்தரை நம்பினவராக அவர் சென்றார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே நீங்கள் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது 38 வருடமாய் சுகவீனப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதனை சுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னுவார். உடனே அவன் நடந்து செல்வான். ஒரு விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கின்றோம். ஒரு சாதாரண வார்த்தை அந்த இடத்தில் ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த வார்த்தையை பவுலும் சீலாவும், அதற்கு அவர்கள்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்ற ஒரு எளிமையான ஒன்றை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த எளிமையான சொல்லை பின்பற்றினோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு நிறைவை, ஒரு முழுமையை, ஒரு பூரணத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். கர்த்தர் வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதம் அது சொல்ல முடியாது. அவரை விசுவாசிக்கின்ற பொழுது, தொடர்ந்து அது நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே அவர் நம்மோடு கூட வருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதற்கப்புறம் வாழ்கின்ற விசுவாசிச்சிட்டோம் அப்படின்னு இப்போ நம்மளாம் விசுவாசித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதில் ஒரு போராட்டத்தையும் நாம் போராடுகின்றோம். அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகின்ற பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த விசுவாசத்தோடு நாம் வர வேண்டும். அந்த விசுவாசத்தில் நாம் ஊன்றி நிற்க வேண்டும். இந்த எளிமையான காரியத்திலே நாம் பூரணமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 43, 44வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43, 44. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லோரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். அவரை விசுவாசிக்கின்றவன், அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றவன் பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பையும் அவன் பெற்றுக்கொள்ளுகின்றவனாக, முழுமையாக அவன் வாழ்கின்றவனாக அவன் அந்த வாழ்க்கையை தொடர முடியும் என்று சொல்லி நாம் சிந்திக்க முடியும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு எடுத்தவர்கள் வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அடுத்த வசனம் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் வெட்கப்பட்டு போக மாட்டான். வசனம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகின்றது. அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நாம் கீழாக நாம் போக மாட்டோம். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக, நம்மை தாங்க வல்லவராக. அந்த விசுவாசத்தின் பலன், நான் அவரை ஏற்றுக்கொண்டேன், அதற்கு பலன் என்ன என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். என்றால் நாம் அவரை அறிந்து கொண்டோம், அவரை தெரிந்து கொண்டோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய வழியிலே நம்மை நடத்த வல்லவராக இருக்கின்றார். நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் தர வல்லவராக இருக்கின்றார். புதிய வாழ்க்கைக்கு நேராக நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரைத்தான் நாம் பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசத்திலே இன்னும் அதிகமான ஒரு போராட்டங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிறைச்சாலைக்காரன் அவனிடத்தில் சொன்ன வார்த்தை, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்ற சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். முழுவதுமாக அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விசுவாசத்தை அவன் நிலை பெற்றுக்கொண்டான், அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரை அறிந்து கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்ப்போம், நாமும் ஆண்டவரிடத்தில் இன்னும் ஊக்கமாய் உற்சாகமாய் நாம் அவரிடத்தில் விசுவாசமாக நாம் இருக்க வேண்டும். இதில் மார்ட்டின் லூதர் என்பவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், விசுவாசத்தின் மூலம்தான் நமக்கு இரட்சிப்பு கிடைக்கும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மையமாக கொண்டு அவர் இதை சொல்லியிருக்கின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள்.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா அவர் கொடுத்தது, கிருபையாக அவர் கொடுத்தது, ஒன்றும் செய்யாமல் அவர் நமக்கு இலவசமாக அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இதில் ஜான் கால்வின் என்பவர் கிறிஸ்துவில் தான் நம்முடைய ரட்சிப்பை காண முடியும் அப்படின்றாரு. நம்முடைய கிறிஸ்துவில் தான் நம்முடைய ரட்சிப்பை நாம் பார்க்க முடியும். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தால்தான் அதிலே தான் நம்முடைய ரட்சிப்பை பார்க்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற வார்த்தையை நாம் பார்க்க முடியும், என்ற வசனத்தை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ரட்சிப்பு அதை பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை வைத்துத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். 3வது பிரிவு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரட்சிப்பு அது நமக்கு மட்டுமல்ல, அது குடும்பத்தினருக்கும், எல்லோருக்குமே, நம்முடைய குடும்பத்திற்கும். அங்கே பார்க்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 16:31, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப அவர் ரட்சிக்கப்பட்டாரு, உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகின்றார். அங்கே பவுலும் சீலாவும் அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனம் நடந்துச்சானா அதுக்கு பிற்பாடு வருகின்ற வசனங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, உடனே அந்த மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய காயங்கள் எல்லாம், அப்போ அடிபட்டிருக்கு, அவ்வளோ தூரம் துன்பப்பட்டிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக துன்பப்பட்டதினாலே அந்த காயங்களை எல்லாம் கழுவி அவரை வீட்டிலே அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவர்கள் எல்லோரும் தேவ வசனத்தை கேட்டாங்க. அதற்கப்புறம் அவர்கள் தேவ வசனத்தை அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்தானம் அன்றே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், ஒரு புது வாழ்வை அவர்கள் தொடர்ந்தார்கள். அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பத்தார் எல்லோருமே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம்! இதுவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னே ஒரு தெரியாத ஒரு சிறை காவலர், அப்படிப்பட்ட ஒரு மனிதர், இதுவரைக்கும் தெரியாத ஒரு மனிதர் ஆண்டவரை தெரிந்து கொண்டு, அவர் மட்டுமல்ல அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மட்டும் அந்த அன்பை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் வைத்திருக்க மாட்டோம், மற்றவர்களுக்கும் நாம் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நினைத்து பார்ப்போம், நாம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நன்மைகளை நமக்கு அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சாட்சி சொன்னால் அது நேரமே நமக்கு பத்தாது. அவ்வளவு சாட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பெற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் அந்த சாட்சியை நாம் சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அது குறைவுதான். அந்த அன்பை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை உண்மையாய் உணர்ந்தவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுவார்கள். இந்த மனிதன் தன்னுடைய குடும்பத்தாருக்கும், அந்த குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை அவர் கேட்கிறார், உடனே அவர் செயல்படுகின்றார் என்றுதான் நாம் பார்க்க முடியும். அந்த பலனை எல்லோரும் அடைந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த குடும்பம் அடைய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் அந்த வீட்டிற்கு அழைத்து சென்று அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிற்பாடு நீ 34வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அப்போஸ்தலர் 16:34 வசனம். பின்பு அவன் தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும்.
அந்த மனிதன் இதுவரைக்கும் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டா அப்படின்ற ஒரு சூழல்ல இருந்து ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை ஒரு பெற்றவனாய், ஒரு நிறைவை பெற்றவனாய், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனாய், அவன் மட்டுமல்ல அவன் குடும்பமும் ஏற்றுக்கொண்டவர்களாய் அந்த இடத்திலே நின்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய திட்டம் உங்களையும் என்னையும் குறித்து எப்படி நமக்கு தெரியாது. நீங்களும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எப்படி நடத்துவார் ஆண்டவர், எப்படி நம்மை வழி நடத்துவார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றவராக இருக்கின்ற அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருப்பார். அந்த வாஞ்சை முதலாவது வேண்டும். கிறிஸ்துவை குறித்து அந்த வாஞ்சை, அந்த அன்பு, அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரோ அதே போல நீங்களும் நானும் அவர் மீது அன்பு வைக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக அவர் இருக்கின்றார். நாம் அவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது ஏதோ ஒரு காரியம் யாருக்கோ அது நமக்கு தெரியாது, நன்மையாக, அது எப்படிப்பட்ட சூழல் நமக்கு தெரியாது, அவங்க எந்த மாதிரி ஒரு சூழலிலே இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை செலுத்த, கர்த்தருக்கு பாத்திரவான்களாய் வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். பவுலும் சீலாவும் அந்த இக்கட்டான சூழலிலும் துதித்து அவர்கள் பாடினது போல ஆண்டவரை நித்தமும் நீங்களும் நானும் துதித்து பாடுகின்ற பொழுது, இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் பாடுகின்ற பொழுது அவர் நடத்த வல்லவராக இருக்கின்றார். நமக்கு இந்த விசுவாசிகளாகிய நமக்கு கேள்விகள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், என் நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கின்றது? நல்ல செயல்கள் மட்டும் நம்மை ரட்சிக்குமா? என் குடும்பத்தோடு நான் ரட்சிப்பின் அனுபவத்தை நான் எப்படி பார்க்கின்றேன்? சிறை காவலரை போல நான் தேடுகின்றேனா? அந்த சூழலில் இருக்கின்ற பொழுது, ஒரு இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது நான் யாரை தேடி நான் போகின்றேன்? எனக்கு பல பிரச்சனைகள் வருது. அப்பொழுதுலாம் நான் யாரை தேடி, யாருக்கு முதலாவது இடத்தை நான் கொடுக்கின்றேன்? அந்த சூழலில் நான் என்ன செய்கிறேன்? பயம் வந்த நேரத்தில் நான் யாரை தேடுகிறேன்? ஒரு இக்கட்டான சூழல், ஒரு பயம், சோர்வான சூழல், இந்த போன்ற சூழல்கள்லாம் நம்ம யாரை தேடி நம்ம ஓடுகின்றோம் என்று சொல்லி நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நான் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக சவால்கள் என்று பார்த்தால், நான் இயேசு கிறிஸ்துவை எல்லா காரியத்திலும் முழு மனதோடு நான் விசுவாசிக்கின்ற நான் அவரை நம்புகின்றேனா? ஒரு இக்கட்டான சூழல் வருகின்ற பொழுது நான் முழுவதுமாக நான் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேனா? என்னுடைய குடும்ப ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கின்றேனா? நான் எனக்காக நான் ஜெபிக்கின்றேனா? சுவிசேஷத்தை நான் எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேனா? பாவ வாழ்க்கையை விட்டு நான் எவ்வளவு தூரம் நான் விட்டு விலகி கொண்டிருக்கின்றேன்? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், அந்த போராட்டங்களுடைய நான் பாவம் செய்கின்ற பொழுது அவற்றை நான் விட்டு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தேடுகின்றேனா? எப்படி நான் தேட வேண்டும்? இதுதான் நமக்குரிய சவால்கள். இந்த நாளிலே நாம் சிந்தித்தோம். இந்த சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கின்றதை பார்க்கின்றோம். முதலாவது பிரிவு ரட்சிப்பு தேவை என்பதை அவன் உணர்ந்த ஒரு மனிதனாக இருக்கின்றான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியர்கள் எழும்பி சொல்லுகின்ற பொழுது அந்த வசனத்திற்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் இருந்தான். நாம் இன்றைய நாளில் எப்படி இருக்கின்றோம்? விசுவாசம் நம்மிலே எப்படி நாம் ஊன்றி நிற்கின்றோம் என்று சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது, ரட்சிப்பு அது எனக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் ரட்சிப்பை பெற்ற நாம் இன்னும் கர்த்தரிடத்திலே நெருங்கி
அவரோடு, ஆண்டவரே என்னுடைய குறைவுகளை நீ நிறைவாக்குகின்ற ஆண்டவர், என்னை தாழ்த்துகிறேன், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் என்று சொல்லி நம்முடைய வாழ்விலே நாம் அவருக்கு முன் உதாரணமாக முன் உரிமை கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் உதாரணம். அவர்தான் மாதிரியாக இருக்கின்றார். அவரை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை நம்புவோம். அவரை விசுவாசத்திலே நாம் அவரிலே நாம் நிலைத்திருக்கின்ற பொழுது நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் அவர் சீர்படுத்துவார். நாம் அதற்கு நம்மை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். ஜெபம் செய்வோம்.